இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா பசிக்கலையா அம்மா உங்களுக்கு? இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம சாப்பிடலாம். பசி இல்லம்மா. போய் சொல்லாதீங்க, வாங்கம்மா. ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாங்க, போக மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். அமராவதியும் மாப்பிள்ளையும் அடிக்கடி இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இப்போ நிலா பாவம்மா, அவளையும் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா குழந்தை அழுதுருப்பா. என்னம்மா என்னாச்சு? நீ பாரு துளசி, அம்மா அழுதுட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு எல்லாரும் போயிட்டாங்கல்ல, அதான். எல்லாரும் போறதுக்கு நீ தான் காரணம். நானா போ சொன்னேன்? வீட்டை விட்டு போனது அவங்களோட முடிவு. துளசி நீ என்ன பண்ணாங்க? துளசி பேர்ல வீட்டை எழுதுறனால்தான் அவங்க எல்லாரும் வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஏய் பவானி, இந்த வீட்டை என் பேருக்கு உயில் எழுத சொல்லி நான் கேட்டேனா? ஐயா ஏதோ சொல்லலான்னு நினைக்கிறாரு, அதுக்காக என் பேர்ல எழுதிருக்காரு. வீட்டுக்கு ஆசைப்பட்டு நான் ஒன்னும் இங்க இல்ல. எழுதும் போதே வேண்டான்னு சொல்லிருக்கலாமே. தெரிஞ்சுதான் பேசுறீங்களா ஜனனி? என்கிட்ட சொல்லிட்டான் உயில் எழுதினாரு. பஞ்சாயத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் லாயர் சொல்லும் போதுதான் எனக்கே தெரியும். எங்க துளசி, அப்பா சொன்னாதான் எல்லாரும் திரும்பி வருவாங்க. நீங்க சொன்னா அப்பா கேட்பாரு. போய் கொஞ்சம் அப்பா கிட்ட சொல்லுங்க. நான் தான் சொன்னேன்ல, துளசி சொன்னாதான் எல்லாரும் கேட்பாங்கன்னு. நீங்க எப்பவுமே இப்படிதானா? இல்ல இந்த ரம்யா பத்மா அத்தை கூட சேர்ந்து இப்படி ஆயிட்டீங்களா? ஹலோ, நான் யதார்த்தமா தான் பேசுறேன். ஆமா ஆமா, நம்பிட்டேன். எத்தனை நாளைக்கு தான் ரோஷமா இருக்காங்கன்னு பார்க்கலாம். இது பாருங்க, யாரும் அவங்கள போய் கெஞ்சிட்டு இருக்க வேணாம். சிவா, அவங்களா வரட்டும், வருவாங்க. ஐயா, ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. இந்த ஒரு முறை மன்னிச்சு. துளசி, பெத்த அப்பனை பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்துறது தெரியாம செய்யற காரியமா? அத நினைச்சாலே என் ரத்தம் கொதிக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் இதோ உங்க மருமக ஜனனி தான்ப்பா. காவேரி, ஏன் இப்படி பேசுற? காவேரி, நானும் போயிட்டுமா? சொல்லுமா, நானும் வீட்டு விட்டு போயிட்டுமா? அதானே உன்னோட ஆசை. காவேரி ப்ளீஸ். சின்ன பசங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. அவங்க போன கவலையில அம்மா சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்காங்க. இது பாருங்க, நாமளா போய் அவங்களை திரும்ப கூட்டு வந்தா திமிரேறி போயிடும். அவங்க செஞ்சது தப்பு இல்லைன்னு ஆயிடும். தானா திரும்பி வந்தா வரட்டும், இல்லைன்னா அப்படியே போட்டோம். ஐயா, அம்மா அவ ஒரு பைத்தியம்மா. அவகிட்ட சொல்லுங்க, 4 நாள்ல அவங்களே திரும்பி வந்துருவாங்க. போய் அவளை சாப்பிட சொல்லுங்க. அம்மாவால இதை சாதாரணமா எடுக்க முடியலங்க ஐயா. நீங்க தான் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அப்பா, நான் ஒத்துக்கிறேன், அவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆனா அம்மாவுக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்களேன்பா. சிவா, நான் சொல்றது உனக்கு புரியலையா? அவங்களா திரும்பி வந்தாதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது. கூட்டிட்டு வந்தோன்னு வச்சுக்கேன், இன்னும் மோசமா நடந்துப்பாங்கடா. ஏன் எனக்கு மட்டும் கவலை இல்லையா? இந்த குடும்பம் கூட்டு குடும்பமா இருந்ததுக்கு ஒரே காரணம் விசாலாட்சி தான். வேற எவ்வளாச்சும் இங்க இருந்திருந்தான்னு வச்சுக்கேன், எப்பவோ குடும்பம் உடைஞ்சு துண்டு துண்டா போயிருக்குண்டா. குடும்பம் நல்லா இருக்கணும், விசாலாட்சி நிம்மதியா இருக்கணும்னா அவங்களா திரும்பி வரட்டும். நீங்க யாராச்சும் சமாதானம் பண்ணி கூட்டு வந்தீங்க, அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போயிருவேன். அதுதான் என் முடிவு. ஹலோ, நான் அம்பலம் பேசுறேன். அம்பலம், பாம் பேசுறேன். உன் குடும்பத்தையே நிர்மூலமாக்க போற பாம் மேகலை பேசுறேன். என்ன சத்தத்தையே காணோம்? காது கேக்குதா இல்லையா அம்பலம்? ஏய் ஏய், நீ ஜெயில தானே இருக்க?
மேகலை மனுஷி இல்ல, புயல். புயல் எல்லாம் ரொம்ப நாளைக்கு ஜெயில அடைச்சு வைக்க முடியாது இல்லாமலும் வெளியில வந்துட்டா இந்த மேகலை. உனக்காகவே வந்துட்டேன். உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலாமலும் அதான் பெயில் வாங்கிட்டு உடனே வெளியில வந்துட்டேன். எங்கனா வந்துட்டு போ. இப்ப எதுக்கு எனக்கு கால் பண்ண? இன்ஃபார்ம் பண்ணணும்ல, அதான் கால் பண்ண. இதுக்கு பேரு தான் சொல்லி அடிக்கிறது. இப்ப சொல்லிட்டேன்ல, இனிமே ஒரு அடியா விழும். ஏய், என்ன மிரட்டுறியா? இது பாரு, உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. போன வை. அம்பலம், உன்னை பழி வாங்குறது தான் என்னோட வாழ்நாள் லட்சியமே. இனிமேதான் இந்த மேகலையோட ஒரிஜினல் வெர்ஷனை பார்க்க போறேன். கூடிய விரைவில் சந்திக்கலாம் அம்பலம். அது வரைக்கும் நான் உன் நினைப்பாவே இருப்பேன். உன்னை அழிச்சிட்டு தான் நான் நிம்மதியாவேன். போன வைக்கட்டா? பாய். ராசு, கையில என்னாச்சு காயம்? இதுவா, அது ஒரு வீரத்தழும்பு. வீர தழும்பா? எவனோ கைய புடிச்சு உடைச்சா மாதிரி இருக்கு. பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டான். இந்த கொடுமை அடிக்கடி நடக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இதை விட பெரிய கொடுமை எல்லாம் நடந்து போச்சு. என்ன சொல்றீங்க? என்னாச்சு? வீட்டை துளசி பேருக்கு உயில் எழுதிட்டாங்க. அதான். ஆஹா, இந்த துளசி லேசுப்பட்டவல்ல போல இருக்கே. அந்த துளசிய நாம அங்கிருந்து வெளியில அனுப்பலான்னு பார்த்தா அவ என்னடானா இவங்க எல்லாரையும் வெளியில துரத்திட்டா. துளசி பயங்கரமான ஆளு. எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா. துளசி வீட்டை விட்டு அமிச்சிட்டாளா? இது அம்பலத்துக்கு தெரியுமா? மாமாவும் சேர்ந்துதான் அனுப்புனாரு. மாமா துளசிக்கு ஃபுல் சப்போர்ட். இப்பெல்லாம் துளசி தான் மாமாவுக்கு அட்வைசர். இந்த அம்பலத்துக்கு என்ன ஆச்சு? ஏன் அவரு இப்படி பண்ணாரு? அவருக்கு உங்க எல்லாரையும் விட துளசி முக்கியமா? ஏன் அவர் இப்படி ஆயிட்டாரு? ஏதோ தப்பா இருக்கு. ராசம்பலம் சார் தனக்கு சொந்தமான இப்ப குடியிருக்கிற வீட்டையும் அதை சுத்தி இருக்கிற நிலத்தையும் துளசிக்கு தானமா எழுதி கொடுக்கறதா உயில எழுதியிருக்காரு. இனிமே அது துளசியோட வீடு. இஷ்டம் இருந்தா நீங்க அங்க இருக்கலாம், ஆனா அதுக்கும் துளசி சம்மதிக்கணும்.